ஷெகினா மகிமை இறங்கிடவே சாலமன் போல நாம் பணிந்திடுவோம். ஷெகினா மகிமை இறங்கிடவே சாலமன் போல நாம் பணிந்திடுவோம். ஆலயம் நிரம்பிடவே ஆண்டவர் மகிமையினால், ஆலயம் நிரம்பிடவே ஆண்டவர் மகிமையினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Praise God. Hallelujah. 132 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் நமக்கு வாக்குத்தத்தமே இருக்கிறது. இந்த அதிகாரத்தை சொல்றாரு, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும். இந்த வருஷம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை என்ன பண்ணுறோம், மகிமைப்படுவா, ஹானர் பண்ணுவா. ஆமா ஆமா, கர்த்தருடைய வார்த்தையில் வல்லம் இருக்கு, அது மகிமையான காரியம் செய்யும். உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும். பிரைஸ் தி லார்ட். கேட்குங்க, இதுவே இந்த வார்த்தையை நம்புறீங்க, கர்த்தர் தம் வார்த்தையை மகிமைப்படுத்துவாரா? மகிமைப்படுத்துவாரா? எஸ். அவர் மகிமையின் தெய்வம். அவருடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையா வந்து வெறுமையா திரும்பாது. அது என்ன செய்ய நினைத்ததோ அதை தான் செய்து முடிக்கும். ஆமா, அதான் வார்த்தையை கவனமாக கேட்கணும். நான் காலையில் சொல்லிட்டேன், உங்கள் செல்ஃபோனெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணி வச்சிடணும். தயவுசெய்து எல்லாரும் உங்கள் செல்ஃபோனை எடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு அடுத்த வாரம் நீங்கள் ஒருத்தரும் செல்ஃபோனை கொண்டு வரக்கூடாது. அப்படி நீங்கள் செல்ஃபோனை கொண்டு வந்தால், நேற்று ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். இந்த உலகத்திலே நம்மை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்ற பயம் இல்லாமல் துணிகரமாக பாவம் செய்கிற மக்கள் ஒரு நாள் ஐசியூல இருப்பாங்க. ஐசியூ, ஐசியூ, ஐசியூ. நான் ஒரு நாள் பார்த்தேன், நீ கேட்கல, இப்போ ஐசியூல இருக்கு. இப்போ நான் உன்னை பார்க்குறேன். ஐசியூ, ஐசியூ. உண்மையை அந்த வார்த்தை பார்த்தேன், எனக்கு ஒரு இப்போ இந்த ஐசியூ கூட விளக்குதான் ஆண்டவரே. என்னம்மா உட்காந்து யோசிக்கலாம் பத்தியா அந்த வார்த்தைங்களுக்கு. நீ என்ன பார்க்க தவறிட்டா, நீ ஐசியூ பார்க்க தவறு. ஐசியூ தான் நீ பார்ப்ப. நேற்று ஒருத்தர் பார்க்க போனேன், ஐசியூல பார்க்க போனேன், எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. நல்ல நடமாடிக்கொண்டு இந்த மனுஷன் 85 வயசு, மிலிட்டரி ரிட்டையர்டு. திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து இந்த கை கால் விழுந்து இந்த வாய் கொண்டுச்சுட்டு, பா இயேசுவே ரட்சி பண்ண மனம் திரும்பின ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நினச்சிருப்பாரா இந்த வருஷத்தில் நம்ம ஐசியூ சந்திப்போம்னு? யாருமே எப்பவுமே இல்லையா? ஆமாம், கர்த்தர் எல்லாத்தையும் மறைச்சே வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த வருஷம் நீங்கள் ஐசியூக்கு போகக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, மருத்துவர்கிட்ட போகக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் தான் உனக்கு மருத்துவராக இருக்கணும். அதில் மட்டும் குறியாரு. ஏன்னா போன மாதமே இந்த கண்ணுக்கு உங்களுக்கு சின்ன புறை வந்திருக்கு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் போன மாதமே ஃபிக்ஸ் பண்ணி டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். எனக்கு ஒரு குருட்டு விசுவாசம்,
ஆண்டவரே இது வரைக்கும் என் உடம்புல எந்த கத்தியும் படாமல் காப்பாற்றினீங்க, இதை கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணி கொஞ்சம் நாளை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறேன். விசுவாச அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். முடியுமா முடியாதா? 120 வயசு வரைக்கும் மோசே பார்வை மோசேயின் தேவன் என்னுடைய தேவன். ஆமா, நான் மோசே மாதிரி இல்லையா பெரிய காரியம் செய்யாம இருக்கலாம். ஆனா என்ன 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 அன்றி மோசே பூர்ணப்பட முடியாது. மோசே மரிக்கிற போது இல்ல 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 என்ன நம்ம தவிர நம்மளை விட்டுட்டு அவங்க பூர்ணப்பட முடியாது. நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட். ஆமேன். அவங்களோட நீங்க பாக்கியவான்கள். அப்போ மோசேக்கு 120 வருஷம் கணுப்பால் நல்லா தெரிஞ்சனா இல்லையா, அவட வெளியேறு பெற்றவனாகி நான் ஏன் அதை விசுவாசிக்கூடாது? அதனால கொஞ்சம் தள்ளி போட்டு கொண்டிருக்கிறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுல ஒரு அற்புதம் செய்யணும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டபோது, நான் அன்னைக்கே மெசேஜ் எடுத்து வச்சிட்டேன், சண்டே பேச வேண்டிய மெசேஜ். இருந்தாலும் ஆண்டவர் இந்த வாரம் என்ன பேசணும், ஃபர்ஸ்ட் வீக் இல்லப்பா, அவங்க தீர்மானங்களை எடுக்கிறத பற்றி பேசு. இது முக்கியமான ஒரு காரியம். நம்ம தீர்மானங்களை எடுக்க வேண்டும் இல்லையா? போன வருஷம் நீங்க பல தீர்மானங்களை எடுத்திருப்பீங்க, ஆனா ஒரு தீர்மானத்தோடு நிறைவேற்ற முடியாம தான் நீங்க புதாண்டுகள் வந்திருப்பீங்க. அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் இல்லையா, இதை பார்ப்போம், அதை பார்ப்போம், ஒண்ணுமே செய்யல. கேட்டா கொரோனா சாப்பிடாம இருந்தோமா, தூங்காம இருந்தோமா, கடைக்கு போகாம இருந்தோமா, கறி துண்ணாம இருந்தோமா, எல்லாமே நடந்ததுல. ஆனா அவர் செஞ்ச அந்த தீர்மானத்தை மட்டும் நம்ம எல்லாம் பண்ணிட்டோம், காத்துல பறக்க விட்டுட்டோம். அவன் சொன்னாரு, நீ இன்னைக்கு தீர்மானத்தை பத்தி பேசு. தாவீது ஒரு தீர்மானம் எடுத்தார். 17:3 நினைக்கிறேன், வாசிக்கலாம். சங்கீதம் 17:3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை தாவீதுக்கு இருந்ததுக்கு ஒரு காரணம், அவர் தீர்மானம் எடுக்கிற ஒரு மனுஷன். ஆமா, தீர்மானம் எடுக்கிற ஒரு மனுஷன். நான் அதை காலைல பேசிட்டேன். நீங்க வீட்டில் போய் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணிக்கங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் இன்னொரு தீர்மானத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? நான் காலை சொன்னேன், அமெரிக்க தேசத்திலே வாழ்ந்த ஒரு கிறிஸ்துவ குடும்பம் மிஷனரிகளாக இந்தியாவுக்கு வந்தார்கள். இந்தியாவில் வந்து அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே அமெரிக்காவில் படித்துக் கொண்டிருந்த அவங்களுடைய மகள் விடுமுறைக்காக அவங்க பெற்றோர்கிட்ட வந்தாங்க. வந்த நாட்களிலே ஒரு நாள் இரவு ஒரு பிராமண சகோதரன் வந்து அந்த வீட்டு கதவை தட்டுகிறான் என்று அவங்க அப்பாவும் அம்மாவும் டாக்டர்ஸ். அவங்க அப்பா டாக்டர், அம்மா இல்லை, அப்பா டாக்டர். கதவு தட்டி, அம்மா என் மனைவி பிரசவ வேதனை படுகிறாங்க, அதனால டாக்டரை நாங்கள் அழைக்க வந்திருக்கிறோம் சொன்னோம். ஓ இதோ போய் நான் அப்பா கூட்டின்னு வரேன். எங்களுக்கு பெண் டாக்டர் தான் வேண்டும், பெண் டாக்டர் வேண்டும். நாங்கள் ஆண்களுடைய அந்த மருத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பெண் டாக்டர் இருந்தால் அவங்க வர சொல்லுங்க. எங்கள் பெண் டாக்டர் இல்லையே, எங்கள் அப்பா தான் டாக்டர். ஐயோ வேண்டாம், அது எங்கள் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. அது போய்விட்டார். அதே இரவில் ஒரு முஸ்லீம், அதே இரவில் ஒரு இயேசு அறியாத ஒரு மனுஷன், 3 பேரும் வந்தார்கள். 3 பேரும் இந்த பதிலை கேட்டு அவங்க துக்கத்தோடு போய்விட்டார்கள். மறுநாள் காலையிலே 3 சவ ஊர்வலங்கள் அங்கே போகிறது.
அப்போ இந்த பெண் கேட்கிறாள், என்ன இது 3 பேர் 3 சவ ஊர்வலங்கள், இந்த 3 பேரும் நேற்று இரவு உங்களை தேடி வந்தவர்கள். அவங்க அந்த ஒரு பெண் டாக்டர் இல்லாதபடினாலே அவர்கள் 3 பேரும் இறந்து போய்விட்டார்கள். அப்போ அந்த பெண், வாலிப பெண் தீர்மானம் செய்தாலாம், நான் இந்த இந்திய தேசத்துக்காக ஒரு டாக்டராக மாற வேண்டும். ஏற்கனவே அவளுக்கு நிச்சயதார்த்தம் முடிந்தால் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாள். ஐயா, அன்று 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 அந்த பெண் ஒரு தீர்மானித்தாள், வாலிப பெண் தீர்மானித்தாள், ஆண்டவரே, நான் ஒரு கிறிஸ்துவ மிஷினரி டாக்டராக இந்த இந்தியாவில் வந்து சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்மானத்தோடு கூட அங்கே போனாங்க. அந்த நிச்சயம் பண்ண வாலிபனை பார்த்து, சாரி, நான் உங்களோட கூட திருமண வாழ்க்கையில் இணைக்கப்பட முடியாது, நான் கிறிஸ்துவ மிஷினரி டாக்டராக இந்தியாவுக்கு போகிறேன், நீங்கள் வேற ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த மோதிரத்தை கைட்டி அவங்க கையில் கொடுத்து விட்டு அவங்க டாக்டர் படித்து இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில் வந்து கிராமம் கிராமமாக சென்று இல்லையா மருத்துவ சேவை செய்தார்கள். அநேக பெண்களை மருத்துவ உருவாக்கினார்கள், டாக்டரை உருவாக்கினாங்க, பல ஆரம்ப சுகாதார நிலையங்களை கட்டினார்கள். எல்லாவற்றையும் மேலாக வெள்ளூர்ல சிஎம்சி என்ற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் நிறுவி இல்லையா 1900ஆம் ஆண்டில் அவர்கள் இந்தியாவில் வந்து பணி செய்ய ஆரம்பித்தார்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. அன்றைக்கு மாத்திரம் ஒரு வாலிப பெண் இல்லையா தீர்மானத்தை எடுக்காம போயிருந்தா இந்தியாவில் இன்னும் அநேக மரணங்களை இந்திய தேசம் சந்தித்து இருக்கும். ஏன் லட்சக்கணக்கான பெண்கள் இல்லையா மரணித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. மோசே 40 வயதில் அரண்மனை வாழ்க்கை, பிறகு 40 வயது காடு வாழ்க்கை, பிறகு 40 வயது மறுபடியும் அவர் இஸ்ரவேலை மீட்க வருகிறார். கவனிங்க, அரண்மனை வாழ்க்கையா ஆண்டவரோடு கூட இருக்கிற வாழ்க்கையா என்று தீர்மானிக்க வேண்டிய நிலைமை வந்தது இல்லையா? ஆமா, நீங்க எபிரேயர் 11 பார்த்தீங்கன்னா, மோசே பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். தீர்மானம். ஆமென். ஆகையால் தான் வானத்தின் பூமியின் தேவன் இறங்கி வந்து அவனை அடக்கம் செய்தார். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தெய்வம் வந்து ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணுகிறார் என்றால் அடக்கம் பண்றதுக்கு அந்த சபை மூத்த போதகர் அல்லது விசேஷமான ஆட்கள் வருவாங்க. ஒரு விசேஷமான ஒரு விசேஷமான ஆட்கள் வருவாங்க இல்லையா? ஆமா, நான் நிறைய அடக்க ஆராய்ச்சி போயிருக்கிறேன். அப்ப பாருங்க, விசேஷமான ஆட்கள் வந்து நல்ல ஒரு தேவ செய்தி கொடுத்து இல்லையா நல்ல மகிமின் பிரசனத்தோடு கூட அந்த அடக்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பாக்கியம். சில பேர் அழிந்து தூக்கி ஓடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அடக்க ஆராதனை என்பது ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எங்க அம்மா 90 வயசு இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. எங்க அம்மாவுக்கு நிறைய அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, நிறைய பங்காளிங்க. வள்ளத்தில் ஏற்கனவே 300 தலைக்கட்டு இருக்கிறது. எங்கள் அம்மா தான் மூத்தவங்க. அவங்க இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. எனக்கு அவங்களுக்கு மாத்திரம் தெரியும், இயேசு தெரியும். சாகும்போது சொன்னாங்க, எப்பா என்னை விட பொட்டியில் வச்சு அடக்கம் பண்ணுப்பா என்று சொன்னாங்க. சரி, திடீர்னு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அந்த ஊரே சூழ்ந்து வந்து விட்டது. கொடுத்தான் பங்காளி பண்ணக்காரன் எல்லாம் வந்துட்டாங்க. என்னத்துக்கு வந்திருக்கீங்க கேட்டேன். இல்லை, அவங்க ஒரு இந்த 300 தலைக்கட்டுக்கு அவங்க மூத்தவங்க, அவங்கள நாங்கள் முறைப்படி அவங்கள அடக்கம் பண்ணணும் சொன்ன. இல்லை, அவங்க வந்து இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானம் எடுத்துட்டாங்க. அதனால் அவங்கள பழைய முறையில் படம் பண்ண முடியாது. இல்லை, அவங்கள அப்படி பண்ணலைன்னா இந்த ஊரில் பிரச்சனை உண்டாகும், இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்குள்ள சொன்னேன். அவங்க எங்கள் அம்மா. நீங்கள் யார்? அவரோட தம்பி. நீங்கள் யார்? கவனிங்க, என் கூட வந்து 4 அக்கா, ஒரு தங்கச்சி, 2 அண்ணன், எல்லாமே ஹிந்து தான் இருக்கிறாங்க.
நான் ஒரு ஆள் தான் இயேசுவை விட்டு ரட்சிக்கப்பட்டேன். எங்கள் அம்மா என்னை பெத்த தாய் சொன்னால் என் ஆசையை நிறைவேற்றுன்னு, நான் அதை நிறைவேற்றுவேன், நீ ஓதுங்கன்ட்டேன். நாங்கள் சே நீ கொடுத்தா பாருங்களா எங்கள் சுல்கார் தூக்கி போடுவேன். அல்லேலூயா. இந்த மாதிரி அடக்க ஆராதனையில் ஒரு வைராக்கியம் இருக்கணும். எங்கள் அம்மா மேலே ஒரு பாரம்பரியமான காரியம் ஒன்று விடாத அளவுக்கு காத்துக்கொண்டார். எங்கள் மூத்த போதர் வந்தார், ஜோம் பண்ணி எங்கள் அம்மா நல்ல முறையில் அடக்கம் பண்ணாங்க. அடக்க ஆராதனை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க யாரும். நல்லா ஜெபம் பண்ணி அடக்க ஆராதனை நல்லா கொண்டு போகணும். பிரசன்ஸ் ஆஃப் காட். சரி, ஓகே, அங்கே போகிறோம். நம்ம தீர்மானம் ரொம்ப நல்லது. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் நம்ம தீர்மானம் சொல்கிறாங்க, காலையில் எழுந்தவுடன் ஜெபிக்காமல் யாருடன் பேச மாட்டேன். முதல் தீர்மானம். முதல் தீர்மானம் என்ன? காலையில் நான் எழுந்த உடனே யார் மூஞ்சிலே முழிக்க மாடி தெய்வத்தின் முகத்தில் நான் முடிப்பேன். நல்ல தீர்மானம் எடுங்க. ரெண்டாவது, தினமும் வேதம் வாசிக்காமல் எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். தீர்மானம் 3. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரின் அன்பை அறிவிக்காமல் இருக்க மாட்டேன். 4, ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாமல் ஆலயத்தில் சென்று கர்த்தரை நான் ஆராதனை செய்வேன். 5, சபைக்கு புதிய ஆத்துமாக்களை அழைத்துக் கொண்டு வருவேன். 6, நான் போகும் இடங்களில் சந்திக்கும் நபர்களுக்கு கைப்பருதி கொடுப்பேன். ஆமா ஆமா, அல்லேலூயா. இதுக்கு மேலே நான் வேதத்தை படித்து முடிப்பேன், ஜெப வாழ்க்கையை கூட்டுவேன், எல்லாரோடும் சமாதானமாய் இருப்பேன். இனி என்னென்ன தீர்மானம் நல்ல தீர்மானம் எடுக்க முடிஞ்சோ எடுத்துருங்க. அதை ஃபாலோ பண்ண தேவனுடைய கிருபை கேளுங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி எட்டி பார்க்காது. பிசாசு ஒன்று தொட முடியாது, சத்துரு உன் வாழ்க்கையை தொட முடியாது. இல்லையா? கர்த்தர் உன் பட்சத்தில் நின்று உனக்காக யாவையும் செய்து முடித்து இந்த வருஷம் உன் தலையை அப்படி நிமிர செஞ்சு உன்னை கனப்படுத்துவார். ஆமா, எப்படி அப்படி செய்ய ஆசைப்படுறீங்க? எனக்கு ஆசை. பூலோகத்திலே ஒரு தேவன் உண்டு என்பதை, சாரி, இந்த பூலோகத்தார் எல்லாம் அறியும்படி. ஆமா, புரியுதா? புரிஞ்சுதா இல்லையா? தீர்மானம் அவசியம். ஒரு தீர்மானத்தை நம்ம வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8-15. எல்லாரும் எடுங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும், அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்திலே வேண்டிக் கொண்டார். நிமிர்ந்து உட்காருங்க. தீர்மானம். தானியேல் ஒரு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிபன். ஹல்லேலூயா. அடிமையாய் கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிபன். அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும்போது அது ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை அமைகிறது. ராஜாக்கள் எல்லாம் வந்து அவன் காலில் விழுறாங்க. நேபுகாத்நேச்சார் காலில் வந்து விழுறான். இல்லையா? ஆமென் சொல்லுங்க. தானியேலின் காரியம் எல்லாம் ஜெயமாகவே இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெயம் என்றால் விக்டரி, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை. அவனுடைய எல்லா காரியமும் ஜெயமா இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? தீர்மானம். ஆமா, நீ திட்டமிட தவறினால் தவறுக்கு நீ திட்டமிடுகிறாய் என்று அர்த்தம். சில பேர் வாழ்க்கையில் திட்டமே இருக்காது. திட்டம் வைக்கணும். 1000 ரூபாய் சம்பளம் வருதுன்னா அது திட்டமிட்டு செலவு பண்ணணும். 100 ரூபாய் சேர்த்து வைக்கணும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பாஸ்டர், கர்த்தர் எனக்கா யாவையும் செஞ்சு முடியும். அன்னைக்கு அச்சு பூச்சி நாய் பேய் புண்ணு துணிக்கிட்டு மறுநாள் வயிற்று ஏறக்கு துணி போய் கட்டக்கூடாது. கிராஜுவலா போகணும். ஆமென். எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிக்க அதிகாரம் இருக்குது, ஆனால் தகுதி இல்லை. புரியுதா? புரியுதா? தீர்மானிக்கணும். இதை தான் செய்வேன், இப்படி தான் செய்வேன்,
இது மேலே தவறு செய்ய மாட்டேன். தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கவனிங்க, அன்னைக்கு என்ன தீர்மானம்னா, ராஜாவின் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ராஜாவின் போஜனத்தை கொடுத்து வாலிபர்கள் என்ன பண்ணணும், புஷ்டி ஆக்கணும் இல்லையா. அவங்க போய் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போது முகம் எப்படி இருக்கணுமா, பிரகாசமாக இருக்கணுமா, இல்லைன்னா தலையாரி கழுத்து போயிடும். இதெல்லாம் தலையாரிக்கு தெரியும், எல்லாரும் தெரியும், தானியலுக்கு தெரியும். எனக்கு மரக்கறியை கொடுங்கள், நாங்கள் அதை சாப்பிட்றோம். கேட்குறான், செய்கிறான், எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். ஏன்னா ராஜாவின் போஜனம் வந்து விக்கிர ஆராதனைக்கு படைக்கப்பட்ட ஒரு போஜனம், தவறான போஜனங்கள். ஆமீன் சொல்லுங்க. அதனால அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான், ராஜாவின் போஜனத்தினாலே நான் என்னை தீட்டுப்படுத்தாத படிக்க. கவனிக்கணும், இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்மளை தீட்டுப்படுத்துகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அநேக காரியம் இருக்கிறது. ஏன் செல்போன்லாம் ஆஃப் பண்ணி வைக்க சொல்றது தெரியுமா? இங்கே வந்து இல்லையா, ஏற்கனவே வீட்டில் கெட்டு குடிச்சராக தான் அங்கே வரோம். இங்கே வந்து குடிச்சராகட்டும் வச்சுக்கோங்க, முடிஞ்சது. ஆமாம் சொல்லுங்க. இங்கே வந்து வேகம் இந்த 2 கை நிற்கும் தெரியுமா? அதை நம்ம தீட்டுப்படுத்தும். செல்போன் நம்ம தீட்டுப்படுத்தும், டிவி நம்ம தீட்டுப்படுத்தும் இல்லையா? எதெல்லாம் உங்களை தீட்டுப்படுத்துதோ அதை இந்த வருஷம் கொஞ்சம் தள்ளி வைங்க, தள்ளி வைங்க. அப்போ இந்த வருஷம் உங்க காரியம் எல்லாம் ஜெயமாகவே இருக்கும். ஹல்லேலூயா. உங்களை தீட்டுப்படுத்துகிற எந்த காரியமா இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு முற்றுப்புள்ளி வச்சுங்க. ஏன்னா உங்களுடைய வெற்றி வாழ்க்கைக்கு, உங்களுடைய ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு தடை அதுதான். ஏன்னா அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். இதோ ரட்சிக்கப்படக்கூடாது என் கை ஒன்று குறுகலை, கேட்கக்கூடாது என் செவி ஒன்று மந்தமாகலை. உங்கள் பாவங்களும் உங்கள் அக்கிரமங்கள் தான் உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக என்ன பண்ணதான் பிரிவினையை உண்டாக்கினே இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போதும் நம்ம ஜெபத்தை கேட்க அவளோடு காத்து இருக்கிறார். என் மக வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாளா, ஜெபம் பண்ண மாட்டாளா, அதை நிறைவேற்ற நான் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் துடியா துடிக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பாவங்களும் நம்முடைய அக்கறம் போய் ஸ்டாப் பண்ணிடுது. ஆமீன் சொல்லுங்க. அதுதான் ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே ராஜாவின் போஜனத்தினாலும் நான் என்னை தீட்டுப்படுத்தவே கூடாது. ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் நம்ம தோல்வி, அவங்க தீர்மானம் எடுக்கிறதுனால தான். பார்த்துக்கலாம் இல்லை இல்லை, நீ தீர்மானம் எடுத்தாதான் ஓரளவுக்கு நீ அதில் செய்யறதுக்கு ஆண்டு உதவி செய்வார். நாளை என்பது நம்முடையதே கிடையாது. இப்போ வந்து ஒரு டேட்டு கேட்டாங்க, பிப்ரவரி மாதம் ஒரு டேட்டு கொடுக்க முடியுமா பாஸ்டர்? பிரதர், பிப்ரவரி மாதம் பிறக்கட்டும் பார்க்கலாம். ஏன்னா நாளை தினத்துக்குரிய நமக்கு இல்லையா இருக்குது. நீங்கள் பிப்ரவரி மாதம் போயிட்டீங்க, பார்க்கலாம், ஜோம் பண்ணி பார்க்கலாம். உயிராக இருந்தால் நம்ம பிப்ரவரி மாதம் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு அந்த சில பேர் அடுத்த டிசம்பருக்குலாம் ஃபில் பண்ணி வச்சிருக்கிறான். ஓடி முடிக்க முடியுமா தெரியுமா? கர்த்தர் சித்தமானால் நாம் உயிரோடு கூட இருந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்லுங்கள் பைபிள் போட்டிருக்கு. அதனால் எனக்கு யாராவது ஒரு மாதம் முன்னாடி டேட் கேட்டாங்கன்னா பயந்து தான் டேட்டை கொடுப்பேன். ஆண்டவரே நான் கேட்குறாங்கப்பா, நீ எஸ்ன்னு சொன்னால் கொடுக்குறேன், இல்லைன்னா தோத்துறோம். அல்லேலூயா. ஆமென். என்ன சொல்றேன் தெரியுமா? நம்ம எதுவுமே நம்ம சொந்தமாக நம்ம பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. சரி, இவங்க சொல்றாரு, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். சோத்திரம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுவேன் கருத்துமா, உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்மாவையும் தீட்டுப்படுத்துகிற
எந்த காரியமாக இருந்தாலும் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், எதுவுமே உங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, உங்கள் சரீரம் அது நீங்கள் உங்களால் பெற்றது காரியம் அல்ல. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 12-13 வாசிக்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாமே எனக்கு தகுதி இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆமென். சில பேர் சில அடிமைதானம் இருக்கிறது. அங்கதான் போய் நிற்பான் அடிக்கடி போய். சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த அடிமைத்தனத்தில் நான் வெளியே வந்துடுவேன். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. கவனிங்க, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீங்கள் எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கு இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. அவர் அடிமைத்தனத்தின் கட்டுகளை உடைத்த ஒரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. எதுவும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஆனா அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்க தேவனால முடியும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. குமாரன் இயேசு உங்களை விடுதலை ஆக்கிட்டா மெய்யாகவே நீங்க விடுதலை ஆயிடுவீங்க. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா. ஆகையால சொல்றாரு, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமும் வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். கவனிக்கணும், நம்முடைய சரீரம் இருக்க அது யாருக்கு உரியதான்? கர்த்தருக்கு உரியது. ஏன்னா பைபிள் அவர் நம்ம கிரயத்துக்கு என்ன பண்றாராம்? ஹல்லேலூயா. ஆமென். நீங்க 20 வாசி, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். சபை தம்பி தங்கச்சி கவனிங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க யாரு? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். கிரயம்னா என்ன? துட்டு கொடுத்து வாங்கிறது இல்லையா? இப்போ நம்ம இதை கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இதை நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அவங்க இது கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம், இது கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம், இது கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம், இது கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அப்போ இதுக்கு 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 யாரு உரிமையாளர்? இல்லையா? அதே போல உங்களுடைய சரீரமும் தேவன் கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அதான் சொல்றாரு, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையால் எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நாம் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியலாம். இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கணும், இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சரீரம் ஒரு விசேஷமான ஒரு சரீரம். இது ஒரு நாள் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. தெரியுமா உங்களுக்கெல்லாம்? இது ஒரு நாள் இந்த சரீரம் மறுரூபம் ஆக போகுது. அதுதான் ரோமர் 12:2. அப்படி இருக்க சகோதரரே சகோதரிகளே, சரீரங்களை உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. கவனிங்க, ஜீவ பலினா என்ன, தகன பலினா என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பைபிள்ல தகன பலி இருக்கா? பழைய ஏற்பாடுல ஃபுல்லா தகன பலி.
ஆமா, புதிய ஏற்பாடு தான் ஜீவபலி. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்றாரு? சகோதரரே, உங்கள் சரீரங்களை நீங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படின்னா தகன பலிக்கும் ஜீவபலிக்கும் தகன பலி என்ன சொல்ல பார்க்கலாம்? தகன பலி ஒரு ஆட்டையோ மாட்டையோ என்ன பண்றது? அடித்து ரத்தத்தை சிந்திட்டு அது என்ன பண்ணுவாங்க? வெட்டி சுட்டுடுவாங்க. அது தகன பலி. ஜீவபலி என்ன? ஜீவபலி என்ன? உயிரோடே இருந்து சாவுது. சொல்ற, ஓனா செத்து பழைக்கிறேன் சார், புரியுதா? ஆனா உயிர் இருக்கும், ஆனா என்ன இருக்காது? நடப்பணமா இருப்பேன். ஆனா இந்த சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய், அதான் பவுல் சொல்றாரு இல்லையா, நான் அனுதினமும் சாகிறேன். கலாத்தியர் சொல்றாரு 5 லாஸ்ட் வசனம், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு 5ல, கிறிஸ்துவை உடையவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள், கவனிங்க, நிமிர்ந்து பாருங்க. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு யாரு? கிறிஸ்துவை உடையவர்கள். நீ வாலிபனா இருக்கலாம், வாலிபள்ளியா இருக்கலாம், நீ வயதான ஆளா இருக்கலாம், இல்லை திருமண ஆளா இருக்கலாம், யாரா சரி, நீங்கள் உங்களுடைய ஆசைகளையும் வாசிங்க. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் எங்கு அறையணும்? இது அறையானால் தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் ஒரு திருப்பி சொன்னாங்களே, ஒரு நன்ஸும் இன்னொரு பாதிரியாரும் இல்லையா? ஆமா, அவங்க யாரு? நன்ஸ்னா யாரு? உலக வாழ்க்கை கன்னியாஸ்திரியில உலக வாழ்க்கை வேண்டாம் என்று தான் கன்னியாஸ்திரியா போகிறார்கள். ஆனால் கன்னியாஸ்திரியாய் போன பிறகு கூட அவர்கள் இந்த மாம்சத்தையும் ஆசை இச்சைகள் சிலுவையிலே அறியாதபடினால அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் இன்றைக்கு ஜெயிலில் லாங் லைஃப், சாகிற வரைக்கும் அவங்க மரண தண்டனை. ஆமென், அல்லேலூயா. ஆமா, என்னைக்குமே கிறிஸ்தவம் கன்னியாஸ்திரியை சொல்லவில்லை இல்லையா? இவங்களை உருவாக்கி கொண்ட ஒரு உபதேசம். ஏன்னா ஆண்டே சொல்லிட்டாரு, மனுஷன் தனியாக இருப்பது நல்லதே இல்லை. அந்த வார்த்தைக்கு மீறி போய் நான் நன்ஸா போறேன், நான் சிஸ்டா போறேன், நான் பிரதரா போறேன், நான் ஃபாதரா போறேன், இப்படி போறேன்னா அது நீயும் தள்ள மண்ணடி கொட்டுற, உனக்கெல்லாம் பலன் கிடைக்கிறது கஷ்டம். ஆமா, அல்லேலூயா. கிறிஸ்து நிமித்தம் தன்னை அன்னகராக்கி கொண்டவர் உண்டு. ஆனா கிறிஸ்துக்காக நீ அன்னகரம் ஆக்கிட்டினா அது நீ வாழணும். ஃபாதர் பெர்க்மான்ஸ் இருக்காங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், 70 வயசு ஆகுது, தன்னை ஃபாதரை ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனால் இன்ன வரைக்கும் அவர் மேலே ஒரு கரப்படாத அளவுக்கு தன்னை காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்? கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தை, முதல்ல மாம்சத்தை, இந்த மாம்சத்தை நம்ம எப்போ சிலுவையில் அறையிறோமோ அப்போதான் இது நம்ம கண்ட்ரோலில் நிற்கும். ஆமா சொல்லுங்க. மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் என்ன பண்ணும்? சிலுவையில் அறையணும். அப்புறம் கிறிஸ்தவம் வேகமாக வளரும். கிறிஸ்தவம் வேகமாக வளரும். நாம் அதை செய்யாதபடினால்தான் இந்த மாம்சம் நம்மளை கவிழ்த்து விடுகிறது, நம்முடைய தீர்மானங்களை உடைத்து விடுகிறது. எத்தனை பிள்ளைங்க ஞானசான் எடுத்துட்டு ஒரு புறஜாதி பையனை இல்லையா வாழ்க்கை துணையா ஏற்றுக்கொண்ட பேர் வாழ்க்கை நாசமா போயிருக்கிறது.
இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணின நீ ஆண்டவனுக்கு ஏற்ற துணையை கொண்டு வர வரைக்கும் என்ன பண்ணும்? நீ அவருக்காகவே காத்திருக்க வேண்டும். நீ கன்னியாக பரலோகம் போனாலும் பரவாயில்ல, தவிர தவறு செய்து கொண்டு நீ நரகம் போயிடக்கூடாது. ஆமா, ஆமென். நீ கிறிஸ்துவம் கெட்டு போறதுக்கு காரணம் தெரியுமா? கிறிஸ்துவ வந்து கிறிஸ்துவ ஞானம் எடுத்துட்டு இல்லையா, இந்த மாம்சத்தையும் ஆசிரியர் சிறு அறைய முடியாம எவனோ ஒருத்தன் லெட்டர் கொடுத்தான், எவனோ ஒருத்தன் பேப்பர் கொடுத்தான், எவனோ ஒருத்தன் இல்லையா பார்த்தேன் கொண்டேன் இல்லையா, கண்டதே காதல் கொண்டதே கோலம் சொல்லி என்ன பண்ணுறது, அவன் மேலே ஓடி போயிடுது. நோ 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 நோ, அதுதான் கிறிஸ்துவம் கெட்டு போறதுக்கு காரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, எத்தனை கிறிஸ்துவ பெண்கள் தன் கணவருக்கு துரோகம் செய்கிறார்கள், எத்தனை கிறிஸ்துவ வாலிப பிள்ளைகள் தன் பெற்றோருக்கு துரோகம் செய்கிறாங்க, எத்தனை ஊழியக்காரங்க இல்லையா தன்னை அழைத்த தெய்வத்துக்கு துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த மாம்சத்தை இந்த ஆசை இச்சைகள் நம்ம என்ன பண்ணல, சிலுவையில் அறையில. அதான் சொல்றேன், எல்லாத்தையும் என்னால் அனுபவிக்க முடியும். அவர் சொல்ற ஒரு இடத்துல, நானும் உங்களை போல ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எனக்கு என்ன உரிமை இல்லையா? 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் எடுங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 9:5 மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரர் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரி கூட்டிக் கொண்டு திரிய. கவனி, மனைவியாகிய ஒரு சகோதரி. ஆமென். மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் ஆசை இச்சைகளை சிறுவில் அரைஞ்சிருக்கிறேன். ஒரு முறை சாது சுந்தர் சிங் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தது. அவர் இயேசுவை சந்தித்து இயேசு ஏற்றுக்கொண்டார். அவரை கிறிஸ்து விட்டு பிரிக்க வேண்டும் சொல்லி அவங்க குடும்பத்தார் பல முயற்சிகள் செய்தார்கள். பல முறை விஷம் வைத்தார்கள். பெத்த தாயை சோத்துல விஷம் வச்சு அவரை கொள்வதற்காக முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அந்த இயேசு அவரை கிருபையை காப்பாற்றினார். கடைசியாக ஒரு காரியம் செய்தார்கள். சரிப்பா, நீ இயேசு ஏற்றுக்கொள், நீ வீட்டுக்கு வான்னு சொல்லி அவர் வீட்டுக்கு வர வச்சு ஒரு அழகான பெண் அவரோட சேர்ந்து ஒரு அறையில் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒன்னா போட்டுட்டாங்க. அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன், ஏமா எப்படியாவது அவன் இறுதி என்ன பண்ணு, மாத்து, எப்படியாவது அவனை என்ன பண்ணு, கரப்படுத்து, அவனை கரப்படுத்து சொல்லிட்டாங்க. அந்த பெண் தன்னால் இயன்ற மட்டும் முயற்சி எடுத்தால், ஆனால் முடியவில்லை. ஏன்னா சாது சுந்தர் தான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் நிற்கிறார். அந்த பெண் அழுதால் கொண்டால், அவள் கரப்படுத்த பார்த்தா, என்னென்னமோ செஞ்சு பார்த்தா முடியல. சொன்ன ஒரே வார்த்தை தெரியுமா? எனக்கு இருப்பதோ ஒரே இருதயம், அதை நான் இயேசுக்கு கொடுத்து விட்டேன். ஆமென். ஆகையால் உனக்கு எனக்கு இடம் கொடுப்பதற்காக இருதயத்தில் இடமே இல்லை. அதுதான் வேதம் சொல்லுது, உன் தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. ஹார்ட்ல தெய்வத்துக்கு தான் மொத்த இடம், ஃபுல். இயேசுக்கு கொஞ்சம் இடம், அந்த நாய்க்கு கொஞ்சம் இடம், பேய்க்கு கொஞ்சம் இடம், பிசாசு கொஞ்சம் இடம், இவனுக்கு கொஞ்சம் இடம், அவனுக்கு கொஞ்சம் இடம். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு. ஆமா சகோதரா, கவனிமா, முழு இருதயத்தோடு முழு ஆத்துமா முழு பலன் அவர் தான் நிறைஞ்சிருக்கணும். ஆமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சாது சுந்தர் சிங் இந்த உலக வாழ்க்கை வரலாற்றில் ஒரு சரித்திரத்தை படைச்சார் தெரியுமா? விவேகானந்தர் சொன்னார் அவருடைய சுயசரித்திரத்தில், இயேசு வாழ்ந்த நாட்களில் நான் பாலஸ்தீனா தேசத்தில் இருந்திருப்பேன் ஆனால், அல்லது பிறந்திருப்பேன் ஆனால், அவருடைய கால்களை என் இருதயத்தின் இரத்தத்தாலே கழுவி நான் அவருடைய கால்களை சுத்தமாக்கி இருப்பேன். ஆமா.
தெய்வம் என்று சொல்வதற்கு அவரை தவிர வேறு யாருமே இல்லை. ஆமா, ஹலோ, புரிஞ்சுதா இல்லையா? உன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப அவசியம். தானியேல் தான் தீர்மானத்தில் உறுதியா இருந்தான். அவனுடைய உறுதியை உடைப்பதற்காகவே சத்துரு பல பிரச்சனைகளை உண்டாக்கினான். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்க, சரி நம்ம அப்படி வாழணும்பா, சாது சுந்தர் மாதிரி நம்ம வாழணும் இல்லையா, அப்போஸ்தலன் பவுல் நம்ம வாழணும் இல்லையா? ஆமென். அவருக்கு அதிகாரம் உண்டு, உரிமை உண்டு. ஆனா டிசிஷன் எடுத்துட்டார். ஹல்லேலூயா, ஆமென். அதனால்தான் மற்ற எல்லாருக்கும் கிடைக்காத தரிசனங்களை, திட்டங்களை கர்த்தருக்கு வெளிப்படுத்தினார். நேற்று அவரை குறித்து ஒரு காரியத்தை நாங்கள் வாசித்தோம். கலாத்தியர் 4:12. சகோதரரே, என்னை போல ஆகுங்கள் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உங்களை போலும் ஆனேன். அந்த சபை சொல்றாரு, நீ என்ன போலவே ஆகுங்கள். நான் உங்களை போலவும் ஆனேன். எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருப்படி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்திலே உண்டாயிருக்கிற சோதனை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் என்னை தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்கின்ற வசந்த வாசனை அசந்துட்டேன். சொல்றாரு, தேவதூதன், தேவதூதர்கள் தீட்டுப்படாதவர்கள், பாவம் செய்யாதவர்கள். இவரை பாருங்க என்ன சொல்றேன்னா, என்னை தேவதூதனை போலவும் இயேசு கிறிஸ்துவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். புரியுதா உங்களுக்கு? கவனிங்க, அப்போஸ்தலன் பவுல அந்த கலாத்திய சபையை எப்படி ஏற்றுக்கொண்டாங்களாம்? தேவதூதனை போலவும் இயேசு கிறிஸ்துவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், தேவதூதர்கள் பாவம் இல்லாதவர்கள். 2 கண்களை மூடிக்கொள்வார்கள், 2 காதுகளை பொத்திக் கொள்வார்கள், 2 கைனாலே பொத்திக் கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இல்லையா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமான தெய்வம் உண்டானால் அது இயேசு தான். நீங்க அதுக்கு சந்தோஷப்படணும். ஒரு நல்ல ஒரு தெய்வத்தை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உனக்கு ஒரு முன்மாதிரி சொல்றாங்க, என்ன இயேசுநாதர் போல ஏற்றுக்கொண்டீங்களப்பா, என்ன ஒரு தேவதூதன் போல ஏற்றுக்கொண்டீங்களப்பா. என்னன்னா எங்க பாஸ்டர்ஸ் நான் சொன்னேன், உங்களை ஜனங்க எப்படி தான் பண்ணோம், ஒன்று உங்களை தேவதூதன் போல ஏற்றுக்கொள்ளணும், இல்லை இயேசு போல ஏற்றுக்கொள்ளணும். அப்படி நம்மள முடியுமா? மரியாதை இருந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் பிரவேசித்தான். கிருபை பெற்றவளை நீ வாழ்க, ஒரு நல்ல செய்தி கொண்டு வருகிறான் இல்லையா? உன் வயிற்றில் இயேசு பிறப்பார் சொல்றான். எப்படி ஆகணும்னு கேட்குறான், அது ஆவியால் ஆகும்னு சொல்றான். ஓகே, ஃபினிஷ்டு. அவன் புருஷன் நம்ம சந்தேகப்பட்டு உட்கார்ந்துருக்கிறான் இல்லையா? மரியாதை ரகசியமாக தள்ளிவிட வேண்டும் என்று யோசிக்கிறான். அவன் கண்ணில் போய் பேசுகிறான், மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவள் வயிற்றில் இருப்பது பரிசுத்தால் உண்டானது. அவன் என்ன பண்ணுறான், மனம் திரும்புறான். அல்லேலூயா. இப்படிதான் தேவதூதனை போலவும் இயேசு கிறிஸ்து போலவும் நீ என்னை ஏற்றுக்கொண்டீர்களே. அப்போ எந்த அளவுக்கு அவங்க இவனுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மணி ஆயிடுச்சு. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான சிவபலியாய் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் நீ செய்யலாம். என்ன ஆராதனை? புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை. அப்ப இப்படி செய்யாத ஆராதனைலாம் புத்தி இல்லாத ஆராதனை. ஆமா, அல்லேலூயா. அதனால சர்ச்சை வரும்போதே நம்ம என்ன, நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆண்டு சமயத்தில் ஒப்பு கொடுத்துட்டு இல்லையா, சிவபலியாக வந்து ஒப்பு கொடுக்கணும்.
அதுதான் பைபிள் சொல்லுது பிரசங்கில, நீ தேவ ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை நீ காத்துக்கொள். நேற்று ஒரு போன வாரம் முந்த நேற்று நான் நியூஸ் சர்வீஸில் இங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பையன் அவனுடைய லவ்வர் பக்கத்து போய் சேர் உட்காண்டான். இது ரொம்ப இப்போ ஈஸியாகி போச்சு. இங்கே அங்கே உட்காந்துது, இங்கேருந்து இவருக்கு மெசேஜ் அனுப்புறது, இங்கேருந்து இவருக்கு மெசேஜ் அனுப்புறது. பொல்லாத பேய், உனக்கு அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுடுவாரு. மெசேஜ் பாஸ். பாஸ்னா என்ன? பாஸ். எத்தனை பேருக்கு பாஸ் என்ற மெசேஜ் வேணும்? அவே பாஸ்டாவே, நீ இங்கிருந்து மெசேஜ் அனுப்பிச்சினா கர்த்தர் உனக்கு மெசேஜ் அனுப்புவார். என்னன்னு? கோ அவே, கோ அவே சொல்றாரு. நீ ஆலயத்துக்கு போகும்போது எங்க போறன்னு பாரு. முதல்ல நீ தேவாலயத்துக்கு போகும்போது முட்டாள் பலியிற மாதிரி பலியிடாத. வாசிமா பிரசங்கி 5:1. நீ தேவாலயத்துக்கு போகும்போது, எங்க போகும்போது? நீ தேவாலயத்துக்கு எங்கடா போ, குடிசா போ, அதை பத்தி கவலை கிடையாது. நீ பார்க்கு போ, பீச்சுக்கு போ, மண்டலூர் போ அப்படின்னா சிஸ்டர் இது. மகாபலிபுரம் போ அப்படின்னா அது. கோல்டன் பீச்சுக்கு போ அப்படின்னா இது. எங்கன்னா குடிசா போ. ஆனா கோயிலுக்கு வரும்போது என்ன பண்ணு? நடைய காத்துக்கொள். ஆமென். மூடர் பலியிடுவதை முட்டாள் செய்யற மாதிரி என்ன பண்ணாத, பலியிடுவதை இங்க வந்தா செல்போன் நோண்டுறது, இங்க தான் கேம் விளையாடுறது, பாஸ் மெசேஜ் பாஸ் பண்றது. நீ சௌக்கியமா? நான் சுகமா இருக்கிறேன். அது நான் நீ சௌக்கியமா? நான் சௌக்கியமா? நம்ம கோயில் எங்கெல்லாம் போகலாமா? இல்லை எங்க சுத்த போகலாமா? இங்கே போகலாமா? நான் சொல்கிறேன், உனக்கு சீக்கிரமா கோ அவே என்ற பாஸ்வேர்டு வரும் உனக்கு. 1ஆம் தேதி நல்ல வார்த்தை பேசுங்களேன் பாஸ்டர். தன் சிறு வயது முதற்கொண்டு இலக்காரமாய் நடத்தினாதான் முது வயது அவன் பலன் பெறுவானா. அல்லேலூயா. ஏசுநாத் என்னைக்குமே இல்லையா கண்டும் காணாம போற ஆண்டவரே கிடையாது. முட்டாள் பலியிற மாதிரி நீ பலியிடாத. முட்டாள் எப்படி பலியிடுவான்? இங்க ஒரு கத்திங்க என்ன பண்ணுவான்? இங்கதான் வந்து முடிக்கிறது, பூ தொட்டு பார்க்கறது, கொண்டையை தொட்டு பார்க்கறது, புடவை தொட்டு பார்க்கறது இல்லையா. முட்டாள். சரீரத்தை ஜீவபலியை ஒப்பு கொடுத்து ஆராதனை பண்ணு. இந்த சரீரத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரை இல்லையா. அதை விட்டுட்டு பூ தொட்டு பார்க்கறது, அது தொட்டு பார்க்கறது, புடவை தொட்டு பார்க்கறது, மோந்து பார்க்கறது. மூடர் பலியிடுற மாதிரி பலியிடாத. தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். செய்வது தீமைன்னு தெரியாம என்ன பண்றான்? தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய், தேவ சமூகத்திலே நீ துணிகரமாய், இந்த 1ஆம் தேதி சொல்றேன், ஃபர்ஸ்ட் இந்த 2021 தேவ சமூகத்தில் மாத்திரம் துணிகரமான காரியத்தை செய்யாது. உன் வாயினால் பேசாமலும். இருமா பவுல் தாவீது ஒரு ஜெபம் பண்றாரு. சங்கீதம் 19 அதை வாசிக்கலாம். அந்த 19ஆம் அதிகாரம். பிழைகளை தன் பிழைகளை உணர்கிறவன். கவனிங்க, ஃபர்ஸ்ட் என்னது? பிழை. பிழை என்றால் என்ன சிஸ்டர் இங்கிலீஷ்ல? எரர். எரர் இல்ல, பிழை, குற்றம், தவறு, குற்றம், மிஸ்டேக். மிஸ்டேக், மிஸ்டேக், பிழை, குற்றம், கிரைம். அப்புறம் துணிகரமான பாவம். துணிகரமான பாவம். எப்பவுமே தகான்னு நீ போய் வீழ்ந்துட மாட்ட. ஃபர்ஸ்ட் பிழை, அப்புறம் தான் அது குற்றமாய் மாறும், பிறகுதான் துணிகரமான பாவமா மாறிடும். கவனிங்க, நீ நினைக்கலாம் பாஸ்டர் பிள்ளைன்னு தெரிஞ்சது அப்பயே ஆண்டு என் கையை என் காலை என் உடைக்கல பாஸ்டர், என் கையை நின்று போல பாஸ்டர், எனக்கு ஏன் அவர் மெசேஜ் அனுப்பல பாஸ்டர். பைபிள் சொல்லுது, துர்க்கிரிக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாய் நடக்காதபடினால தான் துன்மார்க்குடைய இருதயம் பாவம் செய்யறதுக்கு துணிகரம் கொண்டிருக்கிறது. நம்மள மாதிரி கிடையாது. மனம் திரும்பிடுவான்.
மனம் திரும்பிடும், மனம் திரும்பிடும். ஒரு நிமிஷம் ஆகும் உன்னை கொள்றதுக்கு, அப்புறம் கொள்றது ஒரு நிமிஷம் ஆகுமா? பிரசங்கி 8:11. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நரவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் துணிகரமான பாவம் செய்யறதுக்கு, பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. இந்துக்களை ஏன் பயப்படுறாங்க? ஐயோ கண்ணு குத்தி போடும் சாமி, ஆத்தாள் கூத்தல்னா நமக்கு அம்மா வந்துடும். பயம் இருக்குது அவனுக்குள்ள. இவனுக்கு பயமே கிடையாது. ஏன் பயம் கிடையாது? தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பா தான் இருக்கிறார். அதனால்தான் உனக்கு தவணை கொடுத்து திருந்த வைக்கிற, இல்லைன்னா போட்டு தள்ளிடுறாரு. நான் அவளை மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன், அவள் மனம் திரும்பாதபடி அவளை கட்டில் கிடையாக்கினேன். ஃபஸ்ட்டு உனக்கு தவணை கொடுப்பாரு, அப்போ என்ன பண்ணுவார்? ஒரு சின்ன ஜுரம் அடிக்கிற மாதிரி தெரியும், அது பெரிய கொரோனாவாக மாறும் இல்லையா, டைஃபாய்டாக மாறும், அப்புறம் சொல்ல முடியாத ஜுரமாக மாறும், கட்டில் கிடையாக்குவேன். அப்புறம் அவங்கள ஃபினிஷ் பண்ணுவேன். நான் சொல்கிறேன், உங்களை தயவுசெய்து யாருடனும் விளையாடு, ஆனால் அவரோட மட்டும் விளையாடாது. சொல்கிறாரு, நான் புனிதனுக்கு புனிதனாகவும் நல்லவனுக்கு நல்லவனாகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவன். இயேசு எப்படி இருப்பாரு? உன்ன மாதிரி தான். நீ நல்லவனா இருந்தால் உனக்கு நல்லது நடக்கும். நீ துணிகரமான கால் சேர்ந்தா உனக்கு என்ன மெசேஜ் அனுப்புவார். என்ன சிஸ்டர் வாசிங்க, சங்கீதம் 18 வாசிங்க. அவர் தயவு உள்ளவனுக்கு நீ தயவு உள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமனுக்கு உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடுகிறவராகவும் தோன்றுவீர். தோன்றுவீர் 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 அப்படிதான் வெளிப்படுவா. எத்தனை பேர் கர்த்தர் நல்லவராக ஆசைப்படுறீங்க? ஒருத்தாள் தானா ஒரு நல்லவராக இருக்கணும் நமக்கு. அப்பதான் இந்த கால் இதாகும். ஆமேன். இல்லைன்னா கோயில் முடிஞ்ச கால் எடுத்து வைக்க முடியாது. ஆமா, ஆண்டவர் யாக்கோபுடைய தொடத்தை அந்த தொட்டாராம், கால் இழுத்துக்குச்சு, அவ்வளோதான் இல்லையா? உன்னை எங்க தொடணும் அவருக்கு தெரியும், எங்க அடிச்சா நீ விழுன்னு தெரியும் அவருக்கு. ஏன் அடிக்கலாம்? கிருபை. யாக்கோபு கிருபை வேணாமா? தெரியும்னா தெரியாதாண்ணா? எல்லாம் பைபிளை கரைச்சி குடிச்ச ஆளு. நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது துணிகரமாக அங்க வந்துருங்க, பிரசங்கி வந்துருங்க, முடிச்சிடலாம். துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், துணிகரமாக உன் வாயில பேசக்கூடாது. மனம் பதறி ஒரு வார்த்தை, மனம் பதறவே கூடாது, ஒரு வார்த்தை பேசக்கூடாது, சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார். எங்க இருக்காரா? ஆண்டவரே வானத்தில் இருக்கிறார். அவர் வானத்தில், நீ எங்க இருக்கிற? பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பேசினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. அவர் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. கையின் கிரியையை அழிப்பானேன். ஆமா, ஏமா கவனிங்கப்பா, என்ன சொல்ற தெரியுமா? தீர்மானம். ராஜாவின் போஜனத்தினாலும் அவருடைய பானத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த ஆகாது என்று தானியேல் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். அந்த தீர்மானத்தை உடைக்க பல சூழ்நிலை வந்தது. அவன் உறுதியாக இருந்தான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாக இருந்தார், கிருபையாக இருந்தார், அவனை நடத்தினார். பல ராஜாக்கள் காலங்களை அவன் கிருபையாய் காண செய்தார் இல்லையா? அவனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்தது. இந்த வருஷத்தில் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயம், ஒரு வெற்றி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். ஆமாம், கடந்த வருஷம் நீங்கள் விட்டுவிட்ட வெற்றி சேர்த்து தான் கொடுப்பார் ஆண்டவர். வெட்டிக்கிளி விட்டதையும் முசுகட்டை பூச்சி தின்றது விட்டிய வருஷத்தின் விளைவை இந்த வருஷம் திரும்ப கொடுப்பார். ஆமாம். ஆனால் என்னன்னா, நீங்கள் உங்களை
தீட்டுப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா பைபிள் போட்டு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். எத்தனை பேர் தேவனால் பிறந்திருக்கீங்க? தேவனா பிறந்தனா ஞாசம் எடுத்துக்கலாம்னு அர்த்தம். அப்ப தேவனால் பிறந்த எவனும் என்ன பண்ண மாட்டானா? ஆனா தேவனால் பிறந்தா பாவம் செய்யறான். பசந்து விரோதமா செயல்படக்கூடாது. வைக்கிற வாசிங்க, அநீதி எல்லாம் பாவம் தான். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. அப்படியே, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. போன வாரம் சகோதரி உபவாசம் முடிஞ்ச பிறகு, பாஸ்டர் என்னை மன்னிச்சிடுங்க. நான் சொன்னேன், நான் என்ன உன்னை மன்னிப்பது, அவரெல்லாவா உன்னை மன்னிக்க வேண்டும். இல்லை, நீங்கள் மன்னிச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்க பாஸ்டர். எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ண மாட்டேன். மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்குது, மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் இருக்குது. 2 பாவம் இருக்கு. ஒன்று, மரணத்துக்கு ஏதுவான பாவம், அதை செஞ்சா ஜெபம் கேட்கப்படாது. யார் வந்து ஜெபம் கேட்காது அந்த ஜெபம். ஏன்னா அது மரணத்துக்கு ஏதுவான பாவம். மரணத்துக்கு ஏதுவில்லா பாவம் இருக்குது, அதுக்காக ஜெபம் ஆண்டு கேட்பார். அந்த பாவம் நிவர்த்தி ஆகிடும். ஆமென் சொல்லுங்க. பைபிள் எவ்வளோ மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளை செஞ்சவங்க, பாவம் செஞ்சவங்க இல்லையா. இப்போ இந்த பெரும்பாடு ஸ்திரிக்கு 12 வருஷம் உதரப்போக்கு. எத்தனை வருஷம்? 12 years. ஆனால் சாவலை பாருங்க. 12 வருஷம் உதரப்போக்கு தான் சாவலை. ஏன்? ஒரு அற்புதம் நடக்க காத்திருக்குது. நம்ம மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்யலை, ஏதோ பாவம் செஞ்சிச்சு, அதனால இந்த வியாதி வந்துச்சு. இயேசு வந்தாரு, விசுவாசங்க, ஜெபம் பண்ணாங்க, தொட்டாங்க, சுகமாயிட்டாங்க. இது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். மரணத்துக்கு ஏதோ பாவம் இருக்கிறது, அதை செய்தால் சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டு செய்ய கடவன். அப்போது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டு செய்ய நான் சொல்லி. நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ண மாட்டேன். போ, நீ அவரோட போய் ஒப்புரம் ஆகிட்டு போய், அவ்வளோதான். அநீதியெல்லாம் மேல அநீதியெல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். நீ தேவனால் பிறந்த ஆள் தானே. தேவனால் பிறந்த ஆள் பாவம் செய்யலாமா? பாவம் செய்யலாமா? அப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்குது, அதை செஞ்சா நான் உனக்கு ஜெபம்னு சொல்லலப்பா, உனக்கு நியாய தீர்ப்பு தான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செஞ்சா அது மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஹலோ, கவனி, நிமிந்து. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்ப தேவனால் பிறந்த நீ பாவம் செய்ய, அது என்ன பாவம்? தெரிஞ்சு செய்யற பாவம், தெரிஞ்சு செய்யற பாவம். அந்நிய நுகத்தில் அவிசுவாசம் பிணைக்கப்படாத இருப்பாய் என்றது. கால் ஒரு அம்மா வந்து, பாஸ்டர், என் சின்ன பையனுடைய பொண்ணு நீ தான் புதுசாக கோயிலுக்கு வரா, அவன் குடும்பம் இந்து குடும்பம், நான் அவள் கிறிஸ்துவெல்லாம் ஆக்கி கல்யாணம் பண்ணுவேன். சரி போ, அப்புறம் பார்த்துக்கலாம், ஆகுதா அவன் இப்படி ஆண்டு சொன்னாரா? ஏன்னா பார்த்து கொஞ்சம் கலையாக இருக்குது, அதனால் தன் பையனுக்கு இதை கிறிஸ்துவில் ஆக்கி, நீங்கள் 6 மாதம் வசனம் வர சொல்கிறேன், 8 மாதம் வசனம் வர சொல்கிறேன். ஏன்னா பொண்ணு கொஞ்சம் கலையாக இருக்குது. இதே ஒரு கருப்பு மூஞ்சாந்தா
வீட்டு வந்து கல்யாணம் பண்ணி மாற்றுமா? பார்த்தேன், மூஞ்ச பார்த்தேன், கொஞ்சம் கலையாகவும் சிவப்பாக இருக்குது. அவங்க பையனை நான் பார்க்கல, எப்படி இருப்பான்னு தெரியல. சின்ன பையனுக்கு சின்ன பையனுக்கு. சரிம்மா, இது என்ன பாவம் தெரியுமா? இது மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஆமாம், நம்ம என்ன சொன்ன, பாஸ்டர் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கின்னு அவனை கிறிஸ்துவர் ஆக்கிடும். பாஸ்டர் என்னம்மா, நான் இழுப்புண்டு போனேன். நீ படுற பாரு கஷ்டம், ஐயோ கடவுளே, ஒரு புரஜாதி கூட அவர் கஷ்டப்பட மாட்டான். தயவுசெய்து சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு தவறான தீர்மானம் எடுக்காதுங்க. செத்தாலும் இப்படியே சாவு. கல்யாணம் ஆகனோட பரவாயில்ல இல்லையா, கன்னி மாதிரியாலாம் போய் சேர்ந்து மேலே இல்லையா? ஆமாம், தவறு மட்டும் பண்ணாதீங்க. நீங்களும் கல்யாணம் பண்ணிட்டு அனுபவிச்சு ஜாலியாக இருக்கலாம், நாங்கள் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கூடாது. 30 வயசு காத்திருந்தேன் புரிஞ்சுட்டா, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணான்னா நாங்கள் யாரும் கல்யாணம் வர மாட்டோம். இப்போ எங்கள் அக்கா காலை வந்து ரட்சிக்கப்பட்டு திரும்பி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவள் பொண்ணு ரட்சிக்கப்பட்டா, அவங்க பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, நம்ம பெரிய அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணால் தான் நாங்கள்லாம் கல்யாணத்துக்கு வருவோம். நீ ஒன்றும் இட்டு போய் என்ன பண்ணு, அவங்கள கிறிஸ்துவில் ஆக்கிக்கோ. வேதம் அப்படி சொல்லவே இல்லையம்மா, நான் பாஸ்டரு, நான் பிரசங்கம் பண்ணணும் போய், அப்போ நாங்கள் யாரும் கல்யாணத்துக்கு வர மாட்டோம். நோ ப்ராப்ளம். அல்லேலூயா. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் திருமணத்துக்கு அழைக்கப்பட்டார்கள். 3 மணிக்கு எங்கள் வீட்டில் நான் ஒரு ஆள் மணி சூழ்ச்சி சேர்த்துன்னு என் வண்டியில் கிளம்பி வரேன். எங்கள் பாஸ்டர்மா வீட்டுக்கு ஒத்தாள் வரல கல்யாணத்துக்கு. நின்று போச்சா கல்யாணம்? நாங்கள் நல்லா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்தார். தவறு மட்டும் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, மேலே போய் பொண்ணு வேணாப்பா, நத்தத்துக்கு இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும். ஏன் மேலே போய் என்னம்மா அவ்வளோ பாவம் செஞ்சிருச்சு? இல்லை, அது சோதம் குமார பட்டணம். யார் சொன்னா? சோதம் குமார பட்டணம் ஏதோ தோட்ட போல இருந்துச்சான். என்ன சொல்ல வரேன் தெரியுமா? மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கு. அது என்ன பாவம் தெரியுமா? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். அப்ப தேவனால் பிறந்த நீ பாவம் செஞ்சா அது என்ன பாவம்? மரணத்துக்கு ஏதுவான பாவம். யார் ஜெபமானா அந்த ஜெபம் கேட்கப்படாது, பாஸ் ஆகவே. பாஸ்டர் ஜெபமானாலும் நடக்காது, பாஸ்டர்மாவும் ஜெபமானாலும் நடக்காது. ஏன் மோகன் சி லாஸ்ட் சொன்ன ஜெபம் நடக்காது? இயேசுநாதரே வந்து ஜெபம் நடக்காது. ஏன்? அல்லேலூயா. உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ சாக போற, அவ்வளவுதான். ஃபினிஷ்ட். செய்வீங்களா? நீ தைரியசாலி என்று நல்லா தெரியும். நடத்தி காட்டுறேன் பாரு பாஸ்டர். நடத்து. ஆனா நான் வரமாட்டேன். அதனால தீர்மானம் எடுங்க, கடைப்பிடிங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா இந்த வருஷம் கர்த்தர் தானியேலின் காரியத்தை ஜெயமாக இல்லையா சொல்றாரு பாருங்க. இந்த ராஜா காலம், இந்த காலத்தில் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. 2021 எலெக்ஷனில் யார் வந்தாலும் அப்பவும் நம்ம காரியம் ஜெயமா இருக்கும். 2026 அடுத்த எலெக்ஷனு, அப்பவும் நம்ம காரியம் ஜெயமா இருக்கும். அப்புறம் 2031 நம்ம காரியம் ஜெயமா இருக்கும். அவ்வளோ வருஷம் நம்ம இருப்போமா பாஸ்டர்? கர்த்தர் சித்தமானால், உயிரோடு கூட இருந்தால். 17 வயசு அடிமையாக வந்தாரு, 80 வயசு அவன் செத்துருக்கிறாரு. தானியேல் அடிமை வரும்போது 17 வயசு. அவர் எடுத்த தீர்மானம் அவரை 80 வயசுல கொண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. பல ராஜாக்களை சாவடிச்சாரு, ஆனால் இவர் மட்டும் குத்துக்கள் மேலே உட்கார்ந்துருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? தீர்மானம், டிசிஷன். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபை தருவாராக.
என்று நிற்கலாமா? என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சகோதரி, சகோதரியை என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? பக்கம் ஐடாஸ்கர், இந்த பக்கம் மோசே இல்லையா? இந்த பக்கம் முன்னாள் காதலர், இந்த பக்கம் பின்னால் காதலர், இந்த பக்கம் துளசி, இந்த பக்கம் கிரீன் டீ. வாட் யூ டிசைர்? டிசைர் டு எம்பையர். என்ன? இந்த பக்கம் ஐடாஸ்கர், இந்த பக்கம் மோசே, அப்புறம் இந்த பக்கம் முன்னாள் காதலர், இந்த பக்கம் பின்னால் காதலர், அப்புறம் துளசி, கிரீன் டீ. என்ன வேணும்? நீங்கள் எது கொடுத்தாலும் சோத்தல் பாஸ்டர், மொத்தமாக ஒரு ஜவம். நீங்கள் எது கொடுத்தாலும் பரவாயில்ல பாஸ்டர், நீங்கள் துளசி கொடுத்தாலும் பரவாயில்ல, கிரீன் டீ கொடுத்தாலும் பரவாயில்ல இல்லையா? நான் என் கையால் எதுவும் கொடுக்க மாட்டேன்பா. நான் இப்படி மாதிரி தீர்மானம் பண்ணுங்க தான் சொல்லுவேன். ஆமே, அல்லேலூயா. அதை கேட்டினா உன் காரியம் ஜெயமாக இருக்கும். நான் நம்ம சர்ச்சில் ஒரு பாப்பாவுக்கு சொன்னோம், எல்லா பாப்பாவுக்கும் சொல்லுவோம், தவறு பண்ணாதீங்க, தவறு பண்ணாதீங்கன்னு. மீறி தவறு பண்ணி புள்ள போதுன்னு விட்டு போயிட்டாங்க. எல்லாம் தோத்துறோம். இப்போ உலகை மாயம், வாழ்வை மாயம் இல்லையா? ஆமாம். உலகம் பொய்யம்மா, உறவும் பொய்யம்மா. ஒரு பாட்டு உண்டு, உலகம் பொய்யம்மா, இந்த உறவும் பொய்யம்மா, இயேசுவின் அன்பு அது மட்டும் இங்கு தெரியலையம்மா. அது மேல சீர் போடப்பா. எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. நான் கன்னட இல்லாம படிக்கணும்னு சொல்ல முடியுங்க. பாடலாமா? உலகம் பொய்யம்மா, இந்த உலகம் பொய்யம்மா, இயேசுவின் அன்பு அது மட்டும் இன்று உலகினில் உண்மையம்மா, உலகினில் உண்மையம்மா, உலகம் பொய்யம்மா, இந்த உறவு பொய்யம்மா, மனித வாழ்வு மாயை அம்மா, மறையும் புல் அது கருகும் புல்லம்மா, பூத்து கொழுங்கும் காட்டு பூக்கள் காட்டில் உதிரும் அம்மா, உன் வாழ்வும் பூவம்மா, மரங்கள் கூட சாய்ந்த பின்பு துளிர்த்து தழைக்கும் அம்மா, மனித ஜீவன் மாய்ந்த பின்பும் திரும்ப வாராதம்மா, திரும்ப வாராதம். உலகம் பொய்யம்மா, உறவும் பொய்யம்மா, இயேசுவின் அன்பு அது மட்டும் உலகினில் உண்மையம்மா, உலகினில் உண்மையம்மா, உலகம் செகண்ட்.
சேர்த்த சொத்துதான் அது ஒன்றே நிலையம்மா. உலகம் பொய்யம்மா, இந்த உறவும் பொய்யம்மா. இயேசுவின் அன்பு அது மட்டும் உலகில் உண்மையம்மா, உலகினில் உண்மையம்மா. ஆமென். உன்னை ஏமாற்றாத ஒரே ஆள்னா இயேசுதான். ஏமாத்த மாட்டார். மத்த எல்லாருமே உன்னை ஏமாத்தும். உலகம் உன்னை ஏமாத்தும், பிசாசு உன்னை ஏமாத்தும், பணம் உன்னை ஏமாத்தும், வேலை உன்னை ஏமாத்தும், வாலிபம் உன்னை ஏமாத்தும், எல்லாமே உன்னை ஏமாற்றும். உன்னை ஏமாற்றாத ஒரே நபர் உண்டானால் இயேசு மாத்திரம்தான். உன்னை உண்மையாய் நேசிக்கிறார்னா அவர் இயேசு மாத்திரம்தான். எந்த ஒரு பிரீதி உபகாரமும் இல்லாம உன் மேல உண்மையா அன்பு யார் சத்துனா இயேசப்பா மாத்திரம்தான். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுத்துருங்க. இந்த வருஷம் அவரை முன்னாடி வச்சிருங்க. நீங்க அசைக்கப்படுவதில்லை. ஆமா, கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. Good God, நல்லவர், உன்னை ஏமாற்றாதவர். ஆமென். நீ கொஞ்சம் அன்பு செலுத்தினா போதும். ஒருத்தர் சொன்னாரு, நீ காலையில 1 மணி நேரத்தை ஏசப்பா கொடுத்துட்டீங்கன்னா 20 மணி நேரமும் அவர் பின்னாடி வருவார். ஒரு மணி நேரம் அவர் கொடுத்துட்டா 20 மணி நேரமும் அவர் உன்னை சுத்தி 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 வருவாரா. ஆமா, டைம் ஆச்சு, கோச்சிக்காதீங்க. ஆவியான சொல்றதான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்கு, அடுத்த ஆள் வரப்போறது கிடையாது. ஆமா, கவர்மெண்ட் நமக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஹலோ, ஆமென். புரிஞ்சுட்டா உங்களுக்கெல்லாம்? எங்க ஆசனா தெரியுமா? ஷெக்கின் ஆசம்படியா? இந்த சர்ச்சி பிள்ளைங்களா? குட். சர்ச்சி விசுவாசியா? குட். அவங்களா? கிறிஸ்துவோடையவர்கள், தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்கள். ஆமா, உங்க பேர் பிரஸ்தாபமாகும். என் பிரியமான புருஷனே. ஆமா, செய்வீங்களா? செய்வீங்களா? கரங்களை உயர்த்தி இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த ஆண்டில் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை இந்த ஆண்டு முழுவதும் காத்துக்கொள்ள உதவி செய்யும். தானியேலை போல நாங்கள் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் எல்லாருக்கும் நீ உதவி செய்ய ஆண்டவரே. நாங்கள் இந்த ஆண்டை உம்முடைய கிருபையினால் ஓடி முடிக்கும் போது சொல்லணும், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்காக நீதிங்கிறிடம் காத்திருக்கிறது. அம்மா, பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு தீர்மானம் எடுத்து உம்முடைய விலையேறி பெற்ற சரீரத்தையும் ரத்தத்தையும் நாங்கள் இந்த நாளிலே பானம் பண்ண எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, என்னாலும் நாங்கள் இதுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் சரீரத்தில் இந்த சரீரமும் ரத்தமும் செயல்படட்டும் ஆண்டவரே. நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டாகட்டும் அப்பா. பலவீனம், வியாதி உண்டாக்குற வைரஸ் கிருமிகள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில்
மடிவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என் சரீரத்தில் ஒரு புது ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவே, ஒரு புது ஜீவன் உண்டாகட்டும், புது பலன் உண்டாகட்டும். ஆமா, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னீங்களே, எங்க சரீரத்தில் சகலத்தையும் புதிதாக்குங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. நான் எடுத்த தீர்மானங்களை நிறைவேற்ற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உங்க கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எனக்கு நடத்தி ஆசீர்வதியும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். என்னை கனம் பண்ணுகிறவர்கள் நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, உண்மை கனம் பண்ணி வந்தாங்க. உங்களை கனப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்து நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கை யாரும் கொடுக்கக்கூடாது. இருக்கிறதுல அப்படி கை கூப்பி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய மாஸ்கை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். சமூக இடைவெளி விட்டு செல்லுங்கள். அவசரப்பட வேண்டாம். ஜெபிக்கிறவர்கள் ஜெபித்து விட்டு போங்கள், நோ ப்ராப்ளம். இந்த வாரத்துக்கு தேவையான கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. தீர்மானங்களை எடுத்து நிறைவேற்ற தேவனுடைய கிருபை கேளுங்க, கர்த்தர் உதவி செய்யட்டும். இன்னும் நல்ல தீர்மானங்களை எடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் தேவனுக்கு பிரயோஜனமாக இருந்தால் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தவறான தீர்மானங்களை எடுக்காதீர்கள். தவறான தீர்மானங்களை எடுக்காதீங்க. தேவனுக்கு ஏற்ற தீர்மானங்கள் எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.